உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆனா இன்னைக்கு பிள்ளைமார் என்பது வேறு, முதலியார் என்பது வேறு, கவுண்டர்கள் என்பது வேறுன்னு பிரிச்சுட்டாங்க. அது இந்த முதலி அப்படின்னு சொல்வதே தலைவன் தான், அரசன் கொடுத்த பட்டம் தான். இவன் இந்த பகுதியுடைய முதலி, முதலாளி. முங்குந்தர் என்றால் ரத்தம் சிவந்த ஈட்டியை ஏந்தியவர்கள். எப்படி பிளவுபட்டிருக்கு இந்த சமூகம் என்று பார்த்தால், கவுண்டர்களாக பிளவுபட்டிருக்கு, பிள்ளைமார்களாக பிளவுபட்டிருக்கு, இங்கிட்டு முதலியார்களாக பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்டு இன்னைக்கு தனித்தனி ஒரு சமூக அமைப்பாக போயிட்டாங்க. பிள்ளைமார், அதுலயும் பிளவு. இப்படி மொத்தமா சேர்த்தீங்கன்னா 30 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனா 30 விழுக்காடை ஒன்று சேர்ந்தா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு காலத்துல பார்ப்பன சமூகம் கல்வியை பார்ப்பன சமூகம் மட்டும் தான் கத்துக்கணும் போது முதலில் போராடியது இந்த சமூகம் தான். அடித்தட்டு மக்களுக்கு அந்த கல்வியை பத்தி எல்லாம் ஒரு ஞான உதயம் இல்லை. கல்வி கற்றவர்களுடைய எண்ணிக்கை பிள்ளைமார் சமூகத்தில் அதிகம். என்றால் கல்வியின் மூலமாக உயர்ந்தவர்கள் பிள்ளைமார் சமூகத்தில் அதிகம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நம்ம ஆகாயம் தமிழில் வந்து நீங்கள் பல்வேறு தமிழ்நாட்டை சார்ந்த அல்லது இந்தியாவை சார்ந்த பல்வேறு சமூகங்கள் பற்றி அவங்களுடைய வரலாறு இல்லை அவங்களுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த விதத்தில் வந்து முதலியார்கள் அல்லது வெள்ளாளர்கள் ஒரு ப்ராடர் கிளாசிஃபிகேஷனுக்காக அவங்களுடைய வரலாறு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பரவி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்காங்க. என்னென்ன இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது சார்? இப்போ நீங்கள் வெள்ளாளர்கள் சொல்கிறீங்கல்ல, வெள்ளாளர்கள் தான் உண்மையிலே டைட்டில். நீங்கள் முதலியார்னு சொல்லுவாங்க, பிள்ளைமார்னு சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனால் செங்குந்த முதலியார் இப்படிலாம் சொல்லுவாங்க. கவுண்டர்கள் எல்லாருமே வெள்ளாளர்களுக்கு கீழே தான் வர்றாங்க. ஒரு பிரிவு டைட்டிலே சொல்ல போனால் இந்த எல்லா சாதின்னு சொல்கிறது தவறு கிடையாது. சமூகம் நம்ம இன்னைக்கு சாதின்னு சொல்கிறது ஒன்று தான், அது மாறி மேலே சாதின்னு சொல்கிறது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு தவறான வார்த்தையாக கொண்டு போய்ட்டு, நல்ல விஷயம்தான் சாதி ஒழிப்பு என்பது. ஆனால் அதையும் நம்ம பேசணும், அந்த சமூகத்தை பற்றி பேசணும். ஏன்னா எல்லாமே தொழில் சார்ந்த சமூகம் தான் தமிழ் சமூகம். அப்போ இந்த கவுண்டர்களாக இருக்கட்டும் அல்லது முதலியார்களாக இருக்கட்டும் பிள்ளைமார்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே எந்த டைட்டிலுக்கு கீழே வருவாங்கன்னா வெள்ளாளர்கள். வெள்ளாளர்கள் என்றாலே வெள்ளாமை செஞ்சவங்க. வெள்ளாமைனா விவசாயம். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, சிறார்கள் செய்த வெள்ளாமை வீட்டுக்கு வராதும்பாங்க. ஒரு சொல்ல வடை உண்டு, சிறார்கள் செய்த வெள்ளாமை வீட்டுக்கு வராது. சின்ன பசங்க செஞ்ச வெள்ளாமையை அதெல்லாம் எப்போ முளைச்சு அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர்றது, சின்ன பசங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிறார்கள் செய்த வெள்ளாமை வீட்டுக்கு வராது. அப்போ வெள்ளாமையிலிருந்து தான் இந்த வேளிர்கள், வெள்ளாளர்கள் அப்படிங்கிற பேர் வந்தது. வெள்ளாளர்கள் என்றாலே தமிழ் சமூகத்தில் மருத நிலத்தில் வாழ்ந்தவர்கள். மருத நிலம்னா என்ன? வயலும் சார்ந்த பகுதி. நம்ம சுருக்கி பார்க்குறோம். அந்த மருத நிலத்து கடவுள் யாருன்னா முருகன். இப்போ இப்படி தான் அந்த சமூகத்தை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பிள்ளைமார் என்பது வேறு, முதலியார் என்பது வேறு, கவுண்டர்கள் என்பது வேறுன்னு பிரிச்சுட்டாங்க. அது உண்மையும் கூட. ஒவ்வொரு இடத்துலையும் மாறி. இப்போ வந்து உதாரணமாக இந்த வெள்ளாளர் சமூகத்தை கொங்கு பகுதியில் வாழ்ந்தால் கவுண்டர்னு சொல்கிறாங்க. கொங்கு வெள்ளாளர் அவர்கள் தான் கவுண்டர்கள். இந்த கவுண்டர்கள் என்பது டைட்டில் தான், சாதி கிடையாது, டைட்டில். ஏன்னா பலரும் தன்னை கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்லுவாங்கல்ல, தொண்டை மண்டலத்தில் வாழ்கிறவர்கள் முதலியார்கள். வடபகுதிகள், அதாவது காஞ்சிபுரம், வேலூர், அதே மாதிரி நம்ம ஆரணி, சென்னை வரைக்கும் ஆரணி, இந்த பகுதி ஃபுல்லாக வடார்காடு, தென்னார்காடு, இந்த பகுதியில் வாழ்ந்த அந்த சமூகத்தினர் முதலியார். இப்போ பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் முதலியார். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதே சமூகம் தென்னகத்தில் வாழ்ந்தாங்கன்னு வைங்க, திருச்சியிலேருந்து அந்த பக்கம் மதுரை, ராமநாதபுரம் பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அவர்களெல்லாம் பிள்ளைமார்கள். பிள்ளைவாள், இது எல்லாமே அதே வெள்ளாளர்கள் தான். என்னன்னா இந்த சமூகம் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்ப்பனிய சமூகத்தை தாண்டி அத்தனை பேரும் தமிழ் சமூகமாக தான் கருதப்பட்டாங்க. பார்ப்பனர்கள் மட்டும் ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்கு வந்தாங்க. அந்த தமிழ் சமூகத்தில் ஒரு வசதி படைத்தவர்களாக இருந்தவர்கள் இந்த வெள்ளாளர்கள். அப்படி எடுத்துங்க. லேண்ட்லார்ட்ஸ், நிலக்கிழாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலக்கிழாளர்கள் எல்லாருமே வெள்ளாளர்கள் தான் அதிகம் படிச்சிருந்தாங்க. அதில் வேலை பார்த்தவர்கள் பலரும் இருந்தாங்க. இது அந்த காலகட்ட அந்த மருத நிலத்துக்கான இது. இப்போ இந்த வெள்ளாமை விவசாயம் இருந்தாலும் இந்த வெள்ளாளர்களுக்குள் எப்படி இந்த பிரிவு ஏற்பட்டதுன்னா, தொழில் சார்ந்து பிளவுகள் ஏற்பட்டது. இன்னொரு சந்தேகம் நமக்கு வரும். வட
மாவட்டங்களில் இருக்கின்ற வன்னியர்களும் தங்களை வெள்ளாளர்கள்னு சொல்கிறாங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா வன்னியர்களும் வெள்ளாளர்களும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அது தவறு அப்படிங்கிறது மாதிரி தான் பெரியவர்களுடைய நூல்களை வாசிக்கும் போது தெரிகிறது. காரணம், வன்னியர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு. சத்திரியர்கள் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த விட அவர்கள் போர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தவர்கள் அப்படிங்கிற பிடிக்கிறான். ஆனால் எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னா, ஏன் வன்னியர்களும் தன்னை கவுண்டர்கள் சொல்கிறாங்க சில இடங்களில். அதனால வந்து இந்த வெள்ளாளர்களும் வன்னியர்கள்லாம் ஒன்று தானா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஆனால் பட்டங்கள் தான் எல்லாமே டைட்டில் தான். என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் வெள்ளாளர்கள் போர் வீரர்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் போர் வீரர்களாகவும் இருந்தாங்க சொல்லப்போனால். இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த முதலி அப்படின்னு சொல்வதே தலைவன் தான். முதலியார் அப்படிங்கிறது, முதலி என்பதே அரசன் கொடுத்த பட்டம் தான். இவன் இந்த பகுதியுடைய முதலாளி, அதுலேருந்து தான் முதலாளி வந்திருக்கான்னு தெரியாது. முதலி, ஸோ முதலி இருக்கலாம். இது வந்து பார்க்கின்ற ஒரே மாதிரி தான் பார்க்க, ஏன்னா எல்லாமே ஆய்வு செய்து நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த முதலியார் யார் அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை விழிக்கிறது தான். அவர் பெரியவர், அது மாதிரி முதலியார் அப்படின்னு சொல்றது. ஏன்னா முதலிங்கிறது ஒரு சிங்கிளா கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அவன் சொல்ற மாதிரி இருக்கு, முதலியார்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த நிலக்கிழார்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறது. இப்போ ஏன்னா வன்னியர்களை இவர்களை பிரித்து பார்க்குறேன்னா, இப்போ கூட வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வருவாங்க, இதே இந்த வெள்ளாளர்கள் பிசியில் தான் வருவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, அரசர் காலத்தில் இவர்களுடைய மதிப்பு என்னவாக இருந்தது? இன்றைக்கும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திரனும் அவன் வெள்ளாளர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. ராஜராஜனும் ராஜேந்திரனும் நாங்கள் வாரிசுகள் என்று வெள்ளாளர்கள் கொங்க மண்டலத்தில் சொல்கிறாங்க நிறைய பேர். ராஜராஜனுடைய வாரிசு நாங்கள் தான் கவுண்டர் சமூகத்தில் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆனால் இன்னும் தென்னகத்துக்கு போனீங்கன்னா ராஜராஜனும் ராஜேந்திரனும் முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிற கூட்டம் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் கம்யூனிட்டியுமே பறையர் சமூகம் இல்லை, ராஜராஜனும் ராஜேந்திரனும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே அந்த கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இந்த சோழர் படையில் ஒரு படை இருந்தது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேளிர் படைன்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்கள் வந்து நம்ம பொன்னியின் செல்வன் சாண்டிலியன் எழுதின, நீங்கள் பொன்னியின் செல்வன் கல்கியுடைய பொன்னியின் செல்வன் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நூல் கூட பார்த்தீங்கன்னா இந்த வேளிர் படையை பற்றி ரொம்ப சிலாய்ச்சி எழுதியிருப்பார். இந்த வேளிர் படை என்பது கிட்டத்தட்ட கமாண்டோஸ், அரசருக்கு நெருக்கமாக இருப்பாங்க, பாதுகாப்பு அந்த வளையத்துக்குள், இந்த வேளிர் படை வளையத்துக்குள் தான் அரசன் இருப்பான் அப்படிலாம் எழுதுவாங்க. அவர்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்னென்னா அவர்களுக்கு பேர் கைக்கோளார் அப்படின்னு பேர். இன்னைக்கும் செங்குந்த கைக்கோளர் அப்படிங்கிற பிரிவு இருக்காங்க. அந்த செங்குந்த கைக்கோளர் என்பது கூட போர் தொழிலை செய்யக்கூடிய. அதனால தான் திருப்பி நான் சொல்கிறேன், இவர்கள் இந்த வெள்ளாளர்கள் விவசாயத்தை மட்டும் கிளைம் பண்ணாமல் போரையும் நாங்கள் கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் சத்திரியர்கள் தான், நாங்கள் எப்படி வந்து நிலப்பிரபுகளாக இருந்தோமோ, நிலப்பிரபுக்களாக இருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் சத்திரியராக இருந்தோம். எங்கள் நிலத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவை இருந்தது. இப்போ செங்குந்தர் முதலியார் கூட ரத்தம் சிவந்த ஈட்டியை ஏந்தியவர்கள், அப்படிதான் செங்குந்தர் சொல்கிறாங்க. செங்குந்தர் என்றால் ரத்தம் சிவந்த ஈட்டியை ஏந்தியவர்கள். செங்குந்தர் வலிமையான கரத்துக்கு சொந்தக்காரர்கள். அப்போ வலிமையான கரத்துக்கு சொந்தக்காரர்கள், ரத்தம் தோய்ந்த ஈட்டியை ஏந்தியவர்கள்ங்கிற பேர் இன்னைக்கு செங்குந்த முதலியாருக்கு இருக்குது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இலங்கையில், யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அநேகர் செங்குந்த முதலியார். ஓகே. அப்போ யார் எப்படி போனாங்க அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ராஜராஜன் காலத்தில் இங்கேருந்து சோழ மண்டல் படையெடுத்து போனவர்கள் போய் தங்கினார்கள். அங்கேருந்து போனவங்க அந்த எல்லாருமே படை வீரர்கள் தான். அப்போ போனவர்களிடம் செங்குந்த முதலியார்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வரலாற்று பின்னணியில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஆனால் இன்றைக்கி எப்படி பிளவுபட்டிருக்கு இந்த சமூகம் என்று பார்த்தால், கவுண்டர்களாக பிளவுபட்டிருக்கு, தென்னகத்தில் பிள்ளைமார்களாக பிளவுபட்டிருக்கு, இங்கிட்டு முதலியார்களாக பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்டு இன்னைக்கு தனித்தனி ஒரு சமூக அமைப்பாக போயிட்டாங்க. அரசியல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைவ பிள்ளைமார், அதுலேயும் பிளவு. இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஆய்வு செய்ததில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக வேளாளர்கள் சமூகம் என்று நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவுண்டர்கள், பிள்ளைமார்கள், முதலியார்கள், இப்படி மொத்தமாக சேர்த்திங்கன்னா 30 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகே. ஆனால் 30 விழுக்காடை ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி கவுண்டர்கள் ஒரு 10% பிரிஞ்சுட்டாங்க, இந்த பக்கம் பிள்ளைமார்கள் ஒரு 8% பிரிஞ்சுட்டாங்க,
இவர்கள் முதலியார்கள் ஒரு 10-11% பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வரலாற்றில் சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டால் ஒட்டக்கூத்தரெல்லாம் அந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவார்கள். இப்படி பல ஆளுமைகள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏன் திருப்பூர் குமரனே அந்த செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். இப்படி அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள் வ.உ. சிதம்பரனார் அந்த சமூகத்தை சார்ந்தவர், இப்படி பலரும் இருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட அந்த சமூகம் இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஒற்றுமை குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான பிளவுகள். நீங்கள் வந்து செங்குந்த முதலியார்னா அதுலேயும் பிளவு, அந்த வெள்ளாளர்களுக்குள் பிளவு, கவுண்டர்கள் வந்து பிள்ளைமாரை சேர்த்துக்க மாட்டாங்க, கவுண்டர்கள் வந்து முதலியாரை சேர்த்துக்க மாட்டாங்க, முதலியார்கள் அந்த காஞ்சிபுரம் முதலியார்னா வேற, வடார்காடு இந்த பக்கம் தென்னார்காடுனா வேற. இப்போ இந்த அளவுக்கு இந்த பிளவுகள் அவர்களை இன்னைக்கு ஒரு பிரித்து வெள்ளாளர் சமூகத்தை ஒரு பெரிய சமூகமாக இருக்கின்ற வெள்ளாளர் சமூகம், நான் அதை நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அதை ஆய்வு செய்யும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த சமூகம் பெரிய சமூகம், ஆனால் இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிறதுனால ஒரு அதிகாரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானிக்கின்ற சக்திகளாக இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பின்னாடி இன்னொன்று இருக்குது. இப்போ வெள்ளைக்கார காலத்தில் ஆட்சிக்கு வந்துட்டான், வெள்ளைக்காரனுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ நான் பேசுனது எல்லாமே ஆங்கில ஆட்சிக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தது. அப்புறம் பிளவுபட்டது. எப்படி பிளவுபட்டதுன்னா, இவர்களை வெள்ளைக்காரன் பிரித்து ஆளும் சூழ்ச்சியில் இன்னும் பிளவுபட்டது. அது உண்மை. ஒரு பக்கம் பார்ப்பனர்கள் இவர்களை பிரித்தார்கள், ஏன்னா இவர்களுக்கு செல்வாக்கு வந்து விடக்கூடாது. ஏன்னா கல்வியில் மேலோங்கிய ஒரு சமூகம் அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னா இவங்க தான். இப்போ நீதி கட்சி எப்படி வந்தது? இப்போ நீதி கட்சியை ஏற்படுத்தியவர்கள் எல்லோருமே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ இந்த நீதி கட்சி சர்பிட்டி தியாகராஜ இருக்காருல்ல, அவராக இருக்கட்டும், சர் தியாகராஜர் ஷெட்டிலாம் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்றாலும் அவரும் இந்த வெள்ளாளர் சமூகத்தோடு நெருக்கமாக இருந்தால். இப்போ நீங்கள் பெரியார் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? ஆனால் அவர் நாயக்கர் சமூகம், ஆனால் அவர்களும் வெள்ளாளர்களோடு இருந்த அந்த நெருக்கம் தான். இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலியார் சமூகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவர்கள் தான் பெரிய அளவில் பார்ப்பன சமூகத்தால் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இமீடியட்டாக அவர்களுக்கான பிரச்சனை இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரன் காலத்தில், ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது. அதே மாதிரி பாண்டிச்சேரி ஆட்சி செய்த பிரெஞ்சுடைய ஆட்சியாளருக்கு தமிழ் தெரியாது, மொழியில் தெரியாது. இந்த மொழியை கற்றுக்கொண்டு டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்த்தவர்கள் பெரும்பாலும் வெள்ளாளர் சமூகம். அவர்களுக்கு பேரை வந்து துபாசிகள்பாங்க. இவர் துபாசினா அதுக்கு ஒரு கிரீடம் வச்சுருப்பார். போய் நீங்கள் அவர் துறையை போய் பார்க்கணுன்னா இவரை கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க தமிழில் சொல்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த மாதிரி துபாசிகள் சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் அதிகமாக இருந்திருக்காங்க. இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, படிச்சுட்டு துபாஷிகளாக போனாங்க. அது ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போது ராஜராஜன் காலத்திலும் ராஜேந்திரன் காலத்திலும் இந்த கைக்கோளர் படை பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் கையில் வச்சுருந்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்த சமூகம், ஒரு 30 விழுக்காடு இருக்கின்ற சமூகம் இன்றைக்கி சிதறி இருக்கிறது. அதை ஒன்றிணைக்கின்ற சக்திகள் இப்போ பெரிதாக இல்லை. அதை ஒன்றிணைக்கின்ற சக்தி பேரறிஞர் அண்ணா காலத்தில் எழும்பொழுது கூட அண்ணா அதை சாதியின் முன்னால் வந்து நிற்கலை. அவர் வந்து திராவிடத்தின் முன்னால் வந்து நின்றார். அண்ணாவுடைய ஐடியாலஜி வேற வந்தது. ஒருவேளை அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலியார் சமூகத்தை முன்னெடுத்திருந்தால் இன்றைக்கி அது அந்த சமூகத்துடைய இது வேறு மாதிரி போயிருக்கலாம், டைமென்ஷனே வேறு மாதிரி போயிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை விட்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனாரும் தன்னை வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்ல விரும்பலை. ஒருமே தான் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்தாரே ஒழிய சாதி பின்புலமாக அவர் எப்பொழுதுமே இல்லை. இப்படித்தான் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தங்களை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு அது பிளவுபட்டு நிற்கிறது. இன்னைக்கு வெள்ளாளர்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே போட்டி இருக்குது. இந்த ஒற்றுமை குறைபாடு இன்றைக்கி அவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 30% இருக்கின்ற இந்த வெள்ளாளர் சமூகம் ஒன்றிணைந்தால் ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்துக்குள்ளான சமூகமாக மாறும் என்பது என்னுடைய ஆய்வில் நான் புரிந்து கொண்ட செய்தி. ஓகே சார், 2 டைம் பீரியட் நீங்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து அந்த மன்னர் காலகட்டம், அது வெள்ளைக்காரன். இப்போ அதுக்கு பிறகாக இந்தியா வந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வந்து தமிழ் சமூகங்களில் பல்வேறு சமூகங்கள் வந்து வணிகத்தை, அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் இழந்திருக்காங்க. நீங்களும் முன்னாடியெல்லாம் பேசியிருக்கீங்க. இப்போ இந்த சமூகத்தில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்லோவாக எல்லாருடைய பிஸ்னஸுமே வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில். இப்போ அந்த சூழல் வந்து இவங்களுடைய பிஸ்னஸை, இவங்களுடைய எக்கனாமியை வந்து எப்படி பாருங்க? அதுதாங்க, அவங்க வந்து ஒரு காலத்தில் நெசவு தொழிலை செய்தவர்களாக இருந்தாங்க. கைக்கோளர் நெசவு தொழில். இன்றைக்கும் காஞ்சிபுரம் அந்த பகுதிகளில் நெசவு தொழில் செஞ்சவர்கள் அவங்க தான். ஸோ நெசவு தொழில் தான் அவருடைய இன்றியமையாத தொழில். விவசாயம், பருத்தி விவசாயம், அதை வைத்து நெசவு.
இப்படி தான் அவங்க செஞ்சாங்க. பல்வேறு தொழில்கள் இன்றைக்கும் இருக்கின்ற பல்வேறு கல்வி நிலையங்கள் அவர்களுக்கு சொந்தமானது. பச்சையப்பன் கல்லூரி சென்னையில் வள்ளல் பச்சையப்பன் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். இப்படி பலர் இருக்காங்க. எப்படி செட்டியார் சமூகம் வந்து கல்விக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த வள்ளலார் சமூகம் கல்விக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இன்றைக்கும் அவர்கள் வந்து கல்வியில் மேலோங்கி இருந்தார். கல்வியை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு காலத்தில் பார்ப்பன சமூகம் கல்வியை பார்ப்பன சமூகம் மட்டும்தான் கற்றுக்கணும் போது முதலில் போராடியது இந்த சமூகம் தான். இப்போ கீழே இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு அந்த கல்வியை பற்றிலாம் ஒரு ஞான உதயம் இல்லை. உங்களுக்கு வந்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கும்? அவர்கள் ரொம்ப ஏற்கனவே அடித்தட்டு இருக்காங்க, காலனிகள் போய் இருக்காங்க, இந்த தெருப்பக்கமே வர முடியாது. குறைந்தபட்சம் இந்த தெருப்பக்கம் வந்து சமூகத்தோடு பார்ப்பனர்களோடு உறவாடியது இந்த சமூகம் தான். ஏன்னா முக்கியமான ஆட்கள் இவர்கள் தான், முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள் தான், அரசர்கிட்டையும் மதிப்போடு இருந்தார்கள். அப்போ இவர்களுக்குத்தான் உண்மையிலேயே பிரச்சனை, நீதி கட்சிக்கான தேவையும் இவர்களுக்கு தான் இருந்தது. இப்போ அந்த கல்வி முக்கியம்னு முடிவு பண்ணி முதல் கல்வி நிலையங்கள் கொண்டு வந்தது இந்த வெள்ளாளர் சமூகம் தான் தமிழ்நாட்டில். இப்போ மெக்கல்லோ கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கல்வி கற்றுக்கலாம், நாங்கள் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான், எல்லாரும் கல்வி கற்றுக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், உடனடியாக வந்து களத்தில் குதித்தவர்கள் இந்த வெள்ளாளர் சமூகம். அதனால தான் அந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் கொண்டு வர முடிந்தது. அதனால அதற்கு ரொம்ப முக்கியத்துவம். தமிழ் சமூகத்துடைய பல்வேறு நலன்களுக்கு இந்த சமூகம் பின்னாடி இருக்கு, இதை மறுக்கவே முடியாது. பல்வேறு நலன் சார்ந்த விஷயங்கள் அது இன்றைக்கும் கல்வியில் மேலோங்கி இருப்பதற்கான காரணங்கள். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கான முதுகெலும்பு இன்றைக்கி திருப்பூர் எடுத்துக்கிறோம், இன்றைக்கி வந்து ஈரோடு எடுத்துக்கிறோம், அந்த பகுதியை எடுத்துக்கிறோம், நாமக்கல் எடுத்துக்கிறோம். தொழில் சார்ந்த முனைவோர்கள் இன்றைக்கி அந்த சமூகத்தில் அதிகம், தொழில் முனைவோர்கள் அதிகம். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் பெரும் பங்கு வைப்பவர்களும் முக்கிய பங்கு கொங்கு மண்டலம், இந்த வெள்ளாளர் சமூகம், அதை மறுக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரை தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு சமூகமாக வெள்ளாளர் சமூகம் இருக்குது. ஓகே சார், நம்ம 2 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் அந்த பக்கம் வரவே இல்லையே, நார்த்லேயே நின்றுட்டீங்களே. இல்லை தென் மாவட்டங்களில் நான் திருப்பி சொல்கிறேன், தென் மாவட்டங்களில் அவர்கள் பிள்ளைமார்களாக பார்க்கப்பட்டார்கள் சொல்கிறேன். கல்வி கற்றவர்களுடைய எண்ணிக்கை பிள்ளைமார் சமூகத்தில் அதிகம். என்றால் கல்வியின் மூலமாக உயர்ந்தவர்கள் பிள்ளைமார் சமூகத்தில் அதிகம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதான் ஒன்று. நீங்கள் பெரிய விஷயத்தில் போய் கலந்துக்க மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை போய் பங்கெடுக்க மாட்டாங்க. அதாவது மத ரீதியான நம்பிக்கை, குறிப்பாக சமூக சமய அந்த பங்களிப்பு தென்னகத்தில் பிள்ளைமார் சமூகம் நிறையா கொடுத்தாங்க. இன்றைக்கும் பல திருக்கோயில்கள் குடமுழுக்கு செய்தது பிள்ளைமார் சமூகம். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஒரு எழுத்தாளராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொன்னீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட் எனக்கு தெரியும், எல்லாருமே ஒன்று தான், தமிழ் சமூகம் எல்லாம் ஒரே சமூகம் தான் அப்படின்ற எண்ணம். நம்ம அந்த சமூகத்துடைய பங்களிப்பை தான் நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.